அன்பான தனுசு ராசி நேயர்களே, குருவை ராசி அதிபதியாக கொண்டவங்க நெருப்பு ராசிக்காரங்க அப்படிங்கிறதால வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சாந்தமாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிறைய தனித்திறமைகளை வச்சுருப்பீங்க. ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க. எல்லாரையும் ஈஸியாக நம்பக்கூடிய கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை மாதிரி மனசு கொண்டவங்க. விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சில் பக்குவமும் நல்ல தெளிவும் எப்பவுமே இருக்கும். எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடு துணிஞ்சு செய்கிறது, புத்திசாலித்தனமாக சிக்கல்களை எல்லாம் தீர்க்கிறது உங்களுடைய தனித்திறமைகள்ல ஒன்றா இருக்கும். உங்களுடைய நல்ல குணத்தால் எல்லாரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துட்டு விடாமுயற்சியோட எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு காட்டுறவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. உங்களுடைய மன வலிமை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு அற்புதமான குணங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதால மன குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களால முடியாது. நேரம், பணம், பொருள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். மிதுன ராசிக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது சப்தம பார்வையா மாறும். அதற்கு பிறகு உங்களுக்கான இடர்பாடுகள் எல்லாமே மாறப்போகுது. இங்க தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்தை விட அது பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் பலன் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து குரு தனுசு ராசியை நேரடியாக பார்க்க போறாரு. அதனால விரைவிலேயே உங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் போக போகுது. உற்சாகம் பிறக்கும். இதுவரைக்கும் எவ்வளவு பொருள் பணம் எல்லாம் இழந்திருந்தாலும் அதையெல்லாம் நீங்க மீட்டெடுப்பீங்க. உங்க உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு பண பலன்கள் கிடைக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குருவினுடைய பார்வை சகோதர ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் பதிகிறதால உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன்களும் கிடைக்கும். இதுவரைக்கும் உடன் பிறந்தவர்களோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு மாறி மீண்டும் ஒன்னா சேருவீங்க. பூர்வீக சொத்துக்களை தக்க வச்சுப்பீங்க. தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். பெற்றோர்களுடைய மணி விழாக்கள், முத்து விழாக்கள் போன்ற விழாக்களை எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு இருந்த எதிரிகள், துரோகிகள், தொழில் கூட்டாளிகள் உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகள் காரணமாக தோத்து போக போறாங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருந்ததுனால வேலையில் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்காம இருந்தது, மேலதிகாரிகளுடைய அழுத்தம், செய்யக்கூடிய வேலையில் திருப்தி இல்லாதது, மனக்கவலை, இது எல்லாமே உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. இதுவரைக்கும் நிம்மதி இல்லாமல், சரியான தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும், குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சுபகாரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகள் நீங்கும். மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பும் கேட்க போறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. நிறைய பேருக்கு கால் வலி, மூட்டு வலி, தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும். எத்தனையோ மருந்துகள், சிகிச்சைகள் எல்லாம் எடுத்தும் அது சரியாகாம இருந்திருக்கும். இதற்கு அப்புறம் அதுவெல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாறப்போகுதுங்க. கடனுக்குள் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை திருப்பி கட்டுவதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போறாங்க. குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். தன பாக்கியம், வேலை பாக்கியம் கிடைக்கும். இந்த 2025 வருடம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கும். நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு முழுசா நம்பிட்டு இருந்தீங்க. சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காம கவனக்குறைவா இருந்ததால அவங்களையெல்லாம் இழந்து தவிச்சிட்டு இருப்பீங்க. இன்னும் சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா தவறான புரிதல், சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இன்னும் சிலர் இவ்வளவு
விஷயத்தை எல்லாம் வெளியே சொன்னால் குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும் அப்படிங்கிறதால வெளியே சொல்ல முடியாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே சகிச்சுக்கிட்டு கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு வந்த இந்த வழிகள் எல்லாம் வெளியே இருந்து யார்கிட்டையும் வரல, உங்களுக்கு தெரியாமலும் வரல. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைகள், உடன்பிறப்புகள், இது மாதிரி யார்கிட்ட எல்லாம் நீங்கள் அன்பை கொடுத்தீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துடுச்சு. சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியல. அதனால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. எங்கிருந்து தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது. என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் சில நேரங்களில் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிடுறீங்க. இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும். நீங்களாவே அவங்க கிட்ட வெறுப்பை காட்டக்கூடாது, சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால போலியா நடிக்க தெரியாம இயல்பாகவும் இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான மனுஷங்களை கூட வச்சுட்டு என்னைக்கும் உங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் இருக்க முடியாது, முன்னேறவும் முடியாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்க உண்மையா இருந்தீங்க, நேர்மையா இருந்தீங்க, அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க. இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும். அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும். அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும், இன்னைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த 11 மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல. உங்க வாழ்க்கையே கனவு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும், தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யார்ட்டையாவது சொல்லி அழுவணும் போல தோணும். ஆனாலும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க. ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா, நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட மாட்டாங்களா, ஆறுதலாக எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமாக மாறப்போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க. பள்ளி கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க. போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் அவங்களுக்கு ஆர்வத்தோடு செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். தேர்வில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20 வயசில் இருந்தாலும் சரி, 60 வயசில் இருந்தாலும் சரி, சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒன்று நினச்சி மனசை வருத்திட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது. ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போகிறீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. மருந்து, ரசாயனம், உணவுப் பொருட்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க. அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும். பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபட்டு இருக்கும். இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்களில் மன நிம்மதி கிடைக்கும். எல்லா வேலையும் மன திருப்தியோடு செஞ்சு முடிப்பீங்க. பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் சரியான புரிதல் இல்லாமல் போகிறது, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும். 2026 புத்தாண்டில் இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது. நீண்ட காலமாக பணம் வருவதில் உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் நிச்சயமாக கிடைக்க போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். இதுவரைக்கும் பழைய வாகனங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. இதற்கப்புறமா நீங்கள் புதுசாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது.
உங்களுக்கான இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும், தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரணும். கர்ம வினைகள் தீர்வதற்கு நீங்கள் தான தர்மங்களை செய்யணும். பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போனாலும் சரி, நீங்கள் அதற்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே மாற்றுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பெல்லாம் பணத்தை பற்றி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்லை, நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்றைக்குமே சொல்லாதீங்க. உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது உங்களுக்கான வருமானம், தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது. அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு என்றைக்குமே கேள்விக்குறியோடு இருக்காதீங்க. முழுசாக நம்புங்க. சத்தியம் சொல்கிறேன், கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதாக அமையும். சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க. தெரிஞ்சே சில பேர் துரோகங்களை செய்வாங்க. இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது, இது என்னால் செய்ய முடியாது, இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க. அதனால தான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கு எட்டாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவாக இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் ராஜாவாக இருக்க போகிறீங்க. 2026ஆம் ஆண்டில் நீங்கள் ஒரு புது மனுஷனாக வாழ போகிறீங்க. வேகமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் விவேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்றைக்குமே நீண்ட நாட்களுக்கு நினைச்சிருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.